சில நிராகரிப்புகள் தான் நம்மை செதுக்கும். வாழ்வில் இந்த இரண்டு விஷயம் முக்கியம். ஒன்று, நாம் அடைய வேண்டிய இலக்குக்கு எதிரான எதையுமே நாம் நிராகரித்து விட வேண்டும். மற்றொன்று, நம்மை நிராகரித்தவர்கள் முன்பு சாதனையாளர்களாக எழுந்து நிற்க வேண்டும். நாம் உண்மையாக இருந்தும் சிலரால் திட்டமிட்டு நிராகரிக்கப்படும் போது நம் கவனம் சிதறாமல் உழைப்பில் கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயமாக ஓர் நாள் தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக வளர்ந்து நிற்போம். நாம் செய்த கொடுமைகளின் விளைவுதான் இப்போதைய பிறப்பு. இதுதான் நாம் செய்த பாவத்தின் வினை. இதுதான் கருமத்தின் கணக்கு. நாம் இங்கு சிலரை நிராகரிக்கும் போது நம்மை இறைவன் நிராகரிப்பான் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். நிராகரிப்பு என்பது நிரந்தரமல்ல. எவர் நிராகரித்தாலும் உழைப்பால் உயர்ந்து தலை நிமிர்ந்து நிற்பதுதான் வீரம். இங்கு பெரிய படிப்பெல்லாம் படித்து பொய் பேசி களவுகள் செய்து பிறரை நிராகரித்து வாழ்வதல்ல இந்த வாழ்வு. பிறரை வாழ்வித்து மகிழ்வதுதான் நல்ல வாழ்வு. வாழ்வோம், பிறரை வாழ்விப்போம்.